ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அது ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதே மாரி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு. என்னோட திறமை இது, என்னோட முயற்சி இது. அதுக்கு நீங்களே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன், சரிங்களா? அவர்கிட்ட சண்டை போட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன், அதை மீறி தான் நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? இதை மீறி என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம உறவுகளான உங்களுக்காண்டி நான் பண்ணுற ஒரு சின்ன சன்மானமாக அதை நான் நினச்சி மனசார எனக்கு விரும்பி நான் வீடியோ பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறேன்னா, எனக்கு என்னோட சாரியில் ஜஸ்ட்டு இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன்னா, நெட் சாரீ இருக்கும் பார்த்தீங்களா, நெட் சாரீ, ஸ்டோன் அதிகமாக வச்ச சாரீ, அந்த மாதிரி சாரீஸை தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். அந்த மாதிரி சாரீஸ் இன்றைக்கி. இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் எந்தெந்த கலர் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்க காட்டன் சாரீஸ், பட்டு சாரீஸ், அதை எல்லாரையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? வாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட், நான் இவ்வளோ நாள் நான் போடாமல் வச்சுருந்தது ஒரு ட்ரெஸ் தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அது எதுனா என்னோட ஆஃப் சாரி. இது நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினேன், 12th படிக்கும்போது வாங்கினேன். அத்தை ஃபங்க்ஷன், அத்தை பொண்ணுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுக்கு தான் தாவணி ஆசாசியாக வாங்கினேன். பட் 2 தடவை தான் கட்டினேன், அதுக்கப்புறம் கட்ட வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இன்னும் அந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே போகல, பார்த்தீங்களா? அப்படியே இருக்கும் ஸ்டோன்ஸ். இது பாவடை ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பூரா கல் தான், தெரியுதா? இது பூரா இதான் நூல் ஜரிகை கொடுத்துருப்பாங்களா, அந்த நெட்டு தான், பார்த்தீங்களா? இங்கே எனக்கு போடுற வாய்ப்பு கிடைக்கல. சப்போஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுக்கு ஷால் இந்த க்ரீன் கலர் ஷால், க்ரீன் கலர் வித் இது ரோஸ் கலர் இதாக இருக்குது, பார்த்தீங்களா? ரோஸ் கலர் இந்த மாதிரி பார்ட்ரு வரும், ரோஸ் கலரில், தெரியுதா? ரோஸ் கலர் பார்டர் நல்லாயிருக்கான், சூப்பராக இருக்கும். நைட்லாம் இந்த அவுட்ஃபிட் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். நான் ஒரு நாள் உங்கள் களி போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதோட ப்ளவுஸ் சாண்டில் கலர் ப்ளவுஸ். ரொம்ப அது ப்ளவுஸ் ஓயாமல் போட்டு ப்ளவுஸே அக்கக்கா என்னால் போட்டுட்டேன். அடுத்து ஒரு ஸ்பெஷலானது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, எல்லா மாமி அம்மானு எனக்கு கிடைக்காதுன்னு. எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே செம்ம பெரிய பாண்ட் என்ன தெரியுமா? என் சாரியை அவங்க கட்டிக்கிடுவாங்க, அவங்க சாரியை நான் கட்டிக்கிடுவேன். 2 பேருமே மாறி மாறி போட்டுக்கிடுவோம். காட் கிரேஸில் இதெல்லாம் நிஜமாக தான். அப்படி அவங்க எனக்கு கொடுத்த சாரி இந்த சாரி அவங்க கட்டலை. இதே மாதிரி எங்கள் சின்னத்தை ஒரு சாரி வச்சுருக்காங்க, தெரியுதா? ஸ்டோன்ஸ், இது ஃபுல்லாமே ஸ்டோன்ஸ் தான், சின்னத்தை வச்சுருக்காங்க. இந்த சாரி நல்லாயிருக்கும், பட் ரொம்ப நெட்டாக இருக்கனால நான் கட்டலை. ஒரு தடவையோ 2 தடவை தான் கட்டியிருக்கேன். பாப்பா வேறு பறந்துட்டாங்க, கட்ட முடியல. அதுக்கு முன்னாடி கட்டிக்க தம்பி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. இப்போ எப்படி விட்டுது தெரியுதா? சூப்பராக இருக்கும். ஸ்கை ப்ளூ கலர் சாரீ இந்த சாரீ. ரொம்ப ஆனால் நெட் கிளாத், தெரியுதா? ரொம்ப நெட் கிளாத் சாரீ. ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். கட்டினோம்னா சும்மா சூப்பராக இருந்தோம். ஒரு சாரீ மட்டும் கட்டினா போதும், நம்ம எதுவுமே வச்சு கட்ட தேவையில்லை. இது முந்தி, இந்த முந்திக்கு வர டிசைன் பண்ணி தான் ஃபுல் சாரியுமே வரும், நல்லாயிருக்கும். கடைசி சாரீ எல்லாத்தையுமே நான் காட்டுறேன், சரிங்களா? நின்று ஒழுங்காக காட்டுறேன். இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு தெரியுதா என்ன தெரில. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். இந்த இப்போ கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஓரத்துலலாம் கரெக்டாக அந்த ஷேஃப்க்கு கட் பண்ணி அந்த சாரீ அப்போயே அத்தை வாங்கி வச்சுருந்துருக்காங்க. இதுதான் நான் கட்டேன், அத்தை கொடுத்த சாரீ. இது அத்தை சாரீ. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூ தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கை ப்ளூ சாரீ. ஸ்கை ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கை ப்ளூ தான் மை ஃபேவரெட், பார்த்தீங்களா? இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுவும் நெட் கிளாத் தான். நெக்ஸ்ட்டு எப்படி நான் கட்டாத செய்யணும்னு சொல்லலாம், ஆனால் நான் தான் பிடிச்சி வாங்கினேன். பட் அந்த சாரீ கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, எனக்கு பிடிக்கலை. அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலை. ஏன் தெரியுங்களா? அந்த ஜிகுனா தான், தெரியுதா? அந்த ஜிகுனா, இது ஜிகுனாங்க ஒரு மாதிரி பிரைட் கலரில் இல்லை, மண் மாதிரி இருக்குது, மண் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலரில் இருக்குது இந்த ஜிகுனா. அதனால் கட்டுனோம்னா ஒரு மாதிரி பிரைட்டாக இல்லாமல் லுக்கு ரொம்ப
கொடுக்குது இந்த சாரீ. அதனால் நான் கட்டலை. இதுவும் ரொம்ப நைஸில் இருக்கு. அந்த இந்த சாங் வரும் தெரியுங்களா, அது என்ன சாங்கு, வாயா ஏ வீரா அந்த சாங் இருக்குல்ல, மொட்டை சிவா கெட்ட சிவாவா, ஆமாம் அந்த படம் தான். அதில் வரும்ல அந்த அந்த இதில் அவங்க கட்டியிருக்க சாரீ தான் இந்த சாரீ. பேப்பர் காட்டன் சொல்லுவாங்க. ரொம்ப நைஸ் நைஸ். இது நெட்டு கூட கிடையாது, ரொம்ப நைஸாக இருக்கும். ஆனால் நெட் சாரீ மணியே இருக்கும். கட்டியிருக்கதே தெரியாது. அந்த சாரீ கட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டியிருக்கதே தெரியாது அந்த சாரீ. இந்த சாரீ தான் இருந்த நிமிஷம் போட்டு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா எப்படி நழுவுது பாருங்க. இதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்சு அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இந்த பல்லு நான் இடையிலலாம் இந்த லாஸ்ட்லலாம் பல்லு வச்சு எனக்கு என்ன இந்த சாரீ ஆனால் இருக்க நல்லா இருக்குது. கேமராக்கு இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். இது கட்டி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். மின்னது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த டிசைன் எனக்கு பிடிக்கலை, அதனால நான் அதை போடலை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வீடியோ இந்த சாரீ கண்டிப்பாக கட்டி பார்க்குறேன். கட்டலை. ஒன் டைம் தான் நான் கட்டியிருக்கேன், இன்ன வரைக்கும் நான் கட்டலை. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரொம்ப நைஸான அது துணி. ஸ்டோன் இருக்க மாதிரி தெரியாது. அடுத்து வந்து இது மாதிரி இந்த சாரீ, இந்த ஆஃப் சாரீ மாடலில் சாரீ வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு வாங்கின சாரீ இது. பட் இதுலேயும் எனக்கு டிசைன் பிடிக்கலை. இந்த டிசைன் நிறைய பேத்துக்கு பிடிக்கும், ஆனால் பட் எனக்கு பிடிக்கலை. இதுதான் ஆஃப் சாரீ மாடல். இந்த இது வந்து கீழே மேலே தாவணிக்கு வரும், மேலே நம்ம ஃப்ளீட் போல் அந்த இதுக்கு இந்த கலர் வரும். இந்த இது வந்து கீழே இந்த கலர். எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, இந்த பூ போட்டிருக்கு பார்த்தீங்களா, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. இது வந்து ஸ்டோன் ஒர்க் கிடையாது, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. ஆனால் இதுதான் ரொம்ப நாளைக்கு உழைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அவ்வளோவா இந்த டிசைன்ஸ் பிடிக்கலை. பழைய டிசைன்ஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லாயிருக்கா? இதுவும் ஸ்கை ப்ளூ தான். இதுக்கு ப்ளவுஸ் மட்டும் நான் ஃபிட் பண்ணணும். பண்ணிட்டேன்னா கட்டிடுவேன். இதுவும் வாங்கி 5-6 வருஷம் ஆச்சு. இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன். என்கிட்ட முக்கால்வாசியில் கட்டாமே தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு சாரீ, எனக்கு ரொம்ப பிடிக்கும், கட்டணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் கட்ட முடியாது. செம்ம வெயிட்டாக இருக்கும் இந்த சாரீ. இந்த சாரீ தாங்க, தெரியுதா? சவுண்டு கேட்குதா? செம்ம வெயிட்டுங்க இருக்குதுலேயே இந்த சாரீ. இதே கலரில் காஃபி கலரில் ஒரு சாரீ இருக்குது, அது கூட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது கூட ஒரு 4 தடவை கட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. இந்த சாரீ நான் கட்டுனதே கிடையாது, ஒரு தடவை தான் நான் கட்டியிருக்கேன். அதுக்கு மேலே கட்டினதே கிடையாது. முன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான் இந்த சாரீ. அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷம் ஆமாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கினாங்க. வாங்கினப்பே இந்த சாரீ 1500 ரூபாய் ஒரு சாரீ. 2 சாரீ சேர்த்து இந்த சீட்டை போடுவாங்க தெரியுங்களா, சீட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வீட்டு சைட்லாம் சேலையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. வேண்ட சேலை புடவை வீட்டுக்கு வந்து விற்பாங்க, சேலையை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு இடையில அவங்க வரும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசாக கொடுத்து அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி வாங்கின சேலை தான் இந்த சேலை. ஏன்னா முதல்லாம் காசுலாம் இருக்காது கையில். இந்த மாதிரி வரவங்ககிட்ட தான் மேக்ஸிமம் வாங்கி சேர்ப்பாங்க சேலைலாம் எங்கள் அம்மா. இந்த மாதிரி எத்தனை பேர் எல்லாருக்கையும் நடக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்களா, தெரியுதா? ஸ்டோன் அது மாதிரி இந்த இடையில கேப்ஸ் இருக்கும், தெரியுதா? அதுதான் இதோட ஹைலைட்டே. சூப்பராக இருக்கும். இந்த இடமானே பல்லுவும் வரும். செம்ம சூப்பரான சாரீ இந்த சாரீ. அழகான சாரீ, ஆனால் ரொம்ப வெயிட்டான சாரீ. நீங்கள் வெயிலெல்லாம் அதை கட்டிட்டு போயிட்டீங்க, வெயில் அடிக்க சக்கையாயிருவீங்க. அப்படிப்பட்ட சாரீ இது. அதனால் நான் கட்டவே இல்லை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து பச்சை கலருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸ்கை ப்ளூ கலரில் தெரியுது எனக்கு. இது வந்து க்ரீன் கலர் சாரீ. இந்த சாரீ க்ரீன் கலர். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதோட ப்ளவுஸ் நான் வந்து சிம்பிளாக தான் தைச்சிருந்தேன். சும்மா வந்து பின்னாடி மட்டும் இந்த மாதிரி டிசைன் வச்சு சும்மா நார்மலாக தான் தைச்சிட்டாச்சு. இன்னும் சாரியே வெயிட்டாக அதனால். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான சாரீ, இதுவும் எங்கள் அத்தை சாரீ தான். ஆமாம், அத்தை சாரீ தான். இது சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம முதல்லலாம் அந்த போன ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு சுடி வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு 2 இயர்ஸாக தான் ஒழுங்காக வரலன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு தீபாவளி வந்துருச்சுன்னா இந்த ட்ரெஸ் தான் இந்த தீபாவளிக்கு, இந்த ட்ரெஸ் தான் இந்த தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்பெஷலாக இருக்கும். அது மாதிரி இந்த தீபாவளிக்குன்னு வரும்போது ஒரு ட்ரெஸ் பனாரஸ் ட்ரெஸ்ன்னு இருக்குது தெரியுங்களா, இதளவு வந்து ஸ்டோன்ஸ் வரும், கீழே வந்து நெட்டு வரும், கீழேயும் அந்த பார்டர் வரும்.
அதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாங்காய் டிசைன் தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த சாரீ. இதுவும் ஸ்டோன் தான், நெட் சாரீ. பார்த்தீங்களா, இது மாங்காய் டிசைன் தான் அதிகமாக இருக்கும். தெரியுதா, மாங்காய் டிசைன் தான் அதிகமாக இருக்கும் இந்த சாரியில். மாங்காய் ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் தாங்க. இந்த மாதிரி வச்சுருக்கோம். கோபுரம் போட்ட சாரீ இதாக இருக்கு பார்த்து. இதுதான் கீழே வர பல்லு. கொஞ்சம் இந்த சாரீ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. சூப்பராக இருக்கும். அடுத்த சாரீ பார்ப்போமா? இதில் எந்தெந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீக்கெல்லாம் ப்ளவுஸ் பார்க்கணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் சாரீ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சாரீலேயே இந்த சாரீ வந்து காஃபி கலர் சாரீ. பட் அதை விட இது வெயிட்லெஸ் தான். அதுதான் செம்ம வெயிட்டாக இருக்கும். க்ரீன் கலர் சாரீ, இது அவ்வளோ வெயிட் இருக்காது. இதுவும் சூப்பர் சாரீ. கட்டணும்னா சும்மா நச்சுன்னு இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏற்றுவீங்க உடனே ஒரு பொய்யை சொல்லிடுமா அந்த பிள்ளை, எல்லா சாரியும் நல்லா இருக்குன்னு. ஏங்க, நமக்கு பிடிச்சதானங்க எல்லா சாரியும் வாங்குறோம். அப்போ நமக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கும். இந்த சாரீ தாங்க ஃபுல்லாக எப்படி நெட்டு பார்த்தீங்களா, நான் சூப்பராக இருக்கும். தெரியுதா, அழகான சாரீ, ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் நல்ல டிசைன்ஸ். தெரியுதா, காஃபி கலர் தான் நல்லாயிருக்கும். ஆனால் சாரீ காஃபி தான், பட் நல்லாயிருக்கும். ஷால் பண்ணி விட்டுருலாம். நல்லா இருக்குல்ல. எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். ஓயாமல் கட்டுவேன் சொல்லுவேன். இது ஒரு 4 தடவை கட்டியிருப்பேன். என்கிட்ட ஆவரேஜாக தாங்க நான் சேலை கட்டுவேன். தெரியும், என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சேலையே மேக்ஸிமம் கட்ட மாட்டேன். சுடி தான் ஓயாமல் கட்டுவேன். அது மாதிரி இந்த சாரீ, இதுவும் மேரேஜ்க்கு முன்னாடியே வாங்கியாச்சு. இதுவும் அதே நெட் சாரீலாம் இருக்குது, பட் நான் கட்ட மாட்டேன். கண்ணாடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டா வாங்கன்னு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீ இதோட ப்ளவுஸு தாங்க, ப்ளவுஸுக்காண்டி தான் இந்த சாரீ நான் எடுத்தேனே. இல்லைன்னா இந்த சாரீ நான் எடுத்துருக்கவே மாட்டேன். செம்ம சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. ஒரு நாள் நான் காமிக்கிறேன். நெட் கிளாத் இதை வரைக்கும் வந்து பின்னாடி டிசைன் இந்த இது இருக்குல்ல, இதை வரைக்கும் போட் நெக் அதிலே வச்சு போட் நெக் அளவு பின்னாடி எம்ப்ராய்டிங் சூப்பராக இருக்கும் ஸ்டோன் வச்சு. அந்த ப்ளவுஸ் தான். பார்த்தீங்களா சாரீ நல்லா இருக்கா, சிக்கு ஜென்ரு இருக்கா. இந்த சாரீ சூப்பராக இருக்கும். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர். இது வந்து எங்கே வாங்கினேன்னா அமெரிக்கன் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினேன் இந்த சாரீ. அந்த ப்ளவுஸுக்காண்டி தான் வாங்கினேன். இந்த சாரீ 1000 ரூபாய். ஆனால் அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சாரீ ஒர்த்தே கிடையாது. பாருங்க, 4-5 தடவை கூட கட்டலை. இந்த இடம்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும்ல, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாரீ கட்ட மாட்டேன். ப்ளவுஸ் சுடிதார் தான் அதிகமாக போடுவேன். சரி, ஓகேங்க. என்கிட்ட இப்போதைக்குன்னு இல்லை, இப்போ பாப்பா முடிச்சிடுன்றனால சீக்கிரமாக முடிக்கின்றக்காண்டி ஒரு கொஞ்சம் 10 சேலை கடுப்பில் நான் நினைக்கிறேன். இவ்வளோதான் காமிச்சிருக்கேன். அடுத்து இன்னும் சாரீ வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் காட்டுறேன். அடுத்த உங்களுக்கு வீடியோவில் நான் ஆல்ரெடி தோடு கலெக்ஷன் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ சாரீ இனி அடுத்து வந்து காட்டன் சாரீ அண்ட் பட்டு சாரீஸ்லாம் இருக்குது. சூப்பர் கலெக்ஷனாக தான் நான் வச்சுருக்கேன். அந்த சாரீ பார்க்கணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீக்லி 1 டே நான் போட போகிறேன். அந்த லைஃப் ஸ்டோரியை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அதில் ஏதாவது கொஸ்டின் லாஸ்ட்டில் நான் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் கிஃப்ட் அனுப்பிச்சி விடுவேன். சரிங்களா? அதனால நான் லைஃப் ஸ்டோரி போடுறத அதை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு அதுக்கும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? பாய். பத்திரமா இருங்க. உங்கள் ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவை. ஓகேங்க, பாய்.